எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 3.0 கான்செப்டில் நம்மளுக்கு 2 ஹீரோ ஜீரோ கிடச்சிதுங்க. 2 ஹீரோ ஜீரோ. ஒன்று பாருங்கள், புட் சைடு 76,400 புட் ஆப்ஷன் 54 ரூபாயில் எங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருந்தது. 54 ரூபா என்ட்ரி. ஓகே, இன்றைக்கி நம்ம லைவ் வந்து 1:15 முடிச்சிட்டோம். 1:15 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லா ப்ராஃபிட் பண்ணி லைவே முடிஞ்சிச்சு. போதும் ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கட் பண்ண ஒரே அகாடமி நம்ம தான். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப வேகமாக இருந்ததுனால நம்மளால் லைவ் கனெக்ட் பண்ண முடியல. இந்த இடத்துல 54 ரூபாயில் எனக்கு என்ட்ரி கிடச்சது. இங்கே பாருங்கள், டார்கெட் 1 இங்கே வச்சுருக்கேன் 116, டார்கெட் 2 163, டார்கெட் 3 வந்து 225. 3 டார்கெட்டையுமே மார்க்கெட்டு ஈஸியாக ஹிட் பண்ணிடுச்சு. 3 டார்கெட்டையுமே ஈஸியாக ஹிட் பண்ணிடுச்சு. அப்படியே ட்ரையல் பண்ணிக்கிட்டே வந்தேன். கரெக்டாக எனக்கு டார்கெட் 3 ஹிட் ஆயிடுச்சு. சரியா? இங்கே முடிஞ்ச உடனே, இங்கே மார்க்கெட் முடிஞ்ச உடனே எனக்கு அப்படியே இந்த சைடு 76,200 கால் ஆப்ஷனில் அகைன் ஒரு ஹீரோ ஜீரோ. அதுவும் சூப்பரான கேண்டில் கன்ஃபர்மேஷனோட அண்டு நம்ம லெவலோட நம்ம 3.0 கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் படி அழகாக எனக்கு 48 என்ட்ரி கிடச்சது. பாருங்கள், ஃபஸ்ட்டு என் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வேகமாக போகிறான். நான் டார்கெட் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதுதான் டார்கெட் 1, இது டார்கெட் 2 போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், வேகமாக போகிறான். போயிட்டு கரெக்டாக மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரிங்க. இங்கே வரைக்கும் மார்க்கெட் போனாலும் திருப்பி நம்ம என்ட்ரியை விட்டு மார்க்கெட் தாண்டி வரவே இல்லை. பாருங்கள், அங்கேயே மறுபடியும் என்ட்ரி ஆகி நம்ம டார்கெட் 1 அடித்தது. டார்கெட் 2க்கு பக்கத்தில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் பக்கத்தில் போக முடியல. ஓகேவா? ஸோ இன்றைக்கி 2 என்ட்ரி, ரெண்டுமே வந்து அல்டிமேட்டான என்ட்ரி. சூப்பராக எனக்கு 2 என்ட்ரியுமே வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சரியான என்ட்ரிங்க. ஓகே, உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். லைவ் மார்க்கெட், இப்போ மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம டார்கெட் 1 போட்டிருக்கோம். டார்கெட் 1 தாண்டி மார்க்கெட் கீழே வரவே இல்லை. இங்கே என்ட்ரி போட்டிருக்கோம் 54 தாண்டி மார்க்கெட் கீழே போகவே இல்லை. அங்கேருந்தே நம்மளுக்கு 70 ரூபா வரைக்கும் மறுபடியும் திருப்பி இறங்கி வந்தாலும் அந்த இடத்துல மறுபடியும் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் நம்ம 3.0 கான்செப்ட். ஸோ மார்க்கெட்டு செம்ம என்ட்ரி, இன்னைக்கு செம்ம ப்ராஃபிட். சூப்பர், தேங்க்யூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டார்கெட் 2 ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், டார்கெட் 2வும் அடிச்சுட்டாங்க. கான்செப்ட்னா கான்செப்ட், டார்கெட் அடிக்கிறதுனா அடிச்சிடணும், அவ்வளோதான். ஓகேவா? செம்மங்க, சரியான சம்பவம் தான். ஓகேவா? கரெக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே, அதான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடலான்னு பார்த்தேன். அதான் பாருங்களேன், செம்மையாக அடிச்சிருச்சு. ஸோ அண்டு நம்ம இப்போது மார்க்கெட்டில் கரண்ட் லைவில் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து லைவில் இருக்குது. அது வந்து அல்டிமேட்டுங்க. அல்டிமேட்டு வச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஓகே, படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம 3.0 கான்செப்டில் இன்றைக்கி எடுத்த என்ட்ரிஸ் அந்த வீடியோ பார்த்தீங்களா? செம்ம என்ட்ரி. லைவ் மார்க்கெட்டில் அல்டிமேட்டான ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்து ஒரு புக்கிங். ஓகே, இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருந்தது வந்து நிஃப்டி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி தான் வந்து எடுத்திருந்தோம். லைவ் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நிஃப்டி ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தோம். சரியா? மார்க்கெட் இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் குடுன்னு கீழே வந்தான் ஃபஸ்ட்டு. அப்போ வரும்போது 1 மினிட் கேண்டில் தான் வச்சுருந்தோம். 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி இந்த இடத்துல 174 வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம். 174 என்ட்ரி. அவன் கொஞ்சம் அப்படியே கீழே வர்ற மாதிரி வந்தான். பட் வந்து நம்ம கண்டிஷன் படி, ஏன்னா நம்ம கேண்டில் கண்டிஷன் படி அவன் இந்த இடத்துல மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 188 வரைக்கும் போயிருந்தான். சில பேர் இங்கேயே புக் பண்ணாங்க, சில பேர் 196 புக் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் 178 கான்செப்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக டீச் பண்ணியிருக்கோம். 178 மார்க்கெட் தாண்டிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 196 தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆச்சு. சரியா? ஏன் டவுன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேப் ஃபில்லிங். அவன் கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கி மார்க்கெட் டவுன் பண்ணியிருந்தான்ல, கேப் டவுன் போட்டிருந்தான். அந்த கேப் ஃபில்லிங்காக போனான்.
நேற்று வந்து மார்க்கெட் நல்ல புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த புட் ஆப்ஷன் ப்ரீமியம் லோவில் வந்து அவன் கேப்சர் பண்ணுறதுக்காக மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தது. ஓகேவா, இந்த இடத்துல 142 நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சது. இந்த இடத்துல 142 என்ட்ரி கிடச்சது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், 135 ஸ்டாப் லாஸ் வச்சோம், நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். அடா பாவி, உள்ளே வந்துட்டேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரியா, அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் லைன் இழுத்து பார்த்தா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கான். முதைய இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திருந்தா கொஞ்சம் இதை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கூட்டி வச்சுருந்துருக்கலாம். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டான். 7 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் இந்த இடத்துல 142 எடுத்திருந்தோம், 135 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் இருக்கும், 7 8 பாயிண்ட்ஸ். சரியா, அதுக்கப்புறம் குடுன்னு மேலே வந்துட்டான். இந்த இடத்துல பாருங்கள், இந்த செல்லிங் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக உள்ளே என்ட்ரு ஆகிட்டான். ஓகேவா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு டான்ஸ் போட்டான். அப்போ தான் இந்த லைனை எடுத்துகிட்டு வந்தோம். இந்த லைனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம். இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கும். என்ஸ் இந்த லைனுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்த கேண்டில் தான் இந்தது அல்டிமேட்டாக. சரியா, அங்கே மேலே வந்தவனுக்கு 178 ஃபஸ்ட்டு. சரியா, 178 பிரேக் பண்ணணும். அடுத்து 220 டார்கெட் கொடுத்துருந்தோம். 220யும் மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டான். ஒரே கேண்டில் அடித்து உள்ளே வந்து உட்காந்தான். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 255 அப்படின்ற இந்த டார்கெட்டு இங்கனக்குள்ளேயே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்துச்சு. 255 டார்கெட் அடிக்கணும். இது வந்து பியூர் ப்ரைஸ் ரேஞ்ச் கான்செப்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் கான்செப்ட் படி அவன் என்ன பண்ணணும், இந்த 255 டார்கெட்டை ஹிட் பண்ணணும்னு எக்ஸாக்டாக 256 மார்க்கெட் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. இந்த டைமில் மணி 1:15 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லையே நம்ம லைவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ கால் சைடு நாங்கள் ஃபோக்கஸே பண்ணலை. மார்க்கெட் ஏற தான் செஞ்சிச்சு, ஆனால் நான் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. மார்க்கெட் அது கண்டிப்பாக திருப்பி கீழே தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாட்ச் பண்ண வரைக்கும் எவ்ரி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி அண்டு நிஃப்டி எக்ஸ்பெரி நாள் ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மறுநாள் அதனுடைய லோவை வந்து மார்க்கெட் எடுக்கிறதுக்காக வருது. அதுபடி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்தோம். அதே மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பாயிண்ட்ஸும் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, ஓகே. இது போக தான் அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு வந்து ஹீரோ ஜீரோ கிடச்சது. அது சென்செக்ஸில் நானாக தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருந்ததுனால என்னால் லைவ் கனெக்ட் பண்ண முடியல. நம்மளாக ட்ரேட் பண்ணியிருந்தோம் 3.0 கான்செப்ட் படி. ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது எல்லாரும் நிறைய பேர் வந்து கேண்டில்னு சொல்லுவாங்க. கேண்டிலை படிக்கணும்பாங்க, சார்ட் ரீடிங் கற்றுக்கணும்பாங்க. உண்மையிலேயே சார்ட் ரீடிங்னா என்ன, கேண்டில்னா என்ன, ப்ரைஸ்னா என்ன அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறேன். சரியா, நீங்கள் படிக்க போகிறது ப்ரைஸ் ஆக்ஷன். அப்படின்னா ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்டு, அதுவும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டு. அந்த சார்ட்டில் உங்களுடைய ப்ரைஸோட மூமெண்ட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதை நம்ம கேண்டில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். ஓகேவா, இந்த கேண்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணா அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் வந்து நல்லா ஒரு மேலே வந்து அப் சைடு மூவ் ஆகும். இந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் ஒரு கேண்டில் நம்மளுக்கு இப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் இது வந்து எனக்கு டவுன் சைடு வரும் அப்படின்றதான் நம்ம இங்கே தெளிவாக படிக்கிறோம். புரியுதா? ஸோ நிறைய பேர் வந்து சார் எனக்கு பேசிக்ஸ் தெரியும் சார், எனக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், என்கல்ஃபிங் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸோடு சேர்ந்து அந்த கேண்டிலை எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்ன நடக்குதுன்னு புரியும், எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆகணுங்கிறது தெரியும். ஓகேவா, அதை தான் நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமியில் ரொம்பவே நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறோம். புரியுதா? ஸோ ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆப்ஷன்ஸில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், தெரியாமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா?
இன்றைக்கி ஆனால் அடி தும்சம் தான். சரியா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டே நல்லாவே கொடுத்துட்டான். ஓகேவா? ஓகே, ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுடைய பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ வாங்க கற்றுக்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து அங்கே படிக்கலாம். படித்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் சார்ட்டில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அந்த தப்பு பண்ணாமல் ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் குட் நைட்.